பால் நிலா மெல்ல வானில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த இரவு நேரம். மொட்டை மாடியின் விஸ்தாரமான பரப்பளவில் அந்த பெரிய திண்டில் கைகளை வைத்து அண்ணாந்து பார்த்தபடி ஆகாசத்தை வியர்ந்து ரசித்து கொண்டிருந்தனர் அந்த அக்காவும் தம்பியும். மாசுமருமற்ற இந்த பால் நிலா பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது, பார்த்தாயா தம்பி என்றாள் நிர்மலா தன்னை மறந்த உற்சாகத்துடன். தம்பி என்று அழைக்கப்படும் பக்கத்து வீட்டு சிறுவனும் அவளால் அன்பாய் தம்பி என்று அழைக்கப்படும் அனந்து என்கிற அனந்தராமனும் சேர்ந்து சிரித்தனர். நிலா மட்டுமா அக்கா? அதோ கரும் இருளில் கீற்றுகள் அசைய சலசலக்கும் தென்னங்காற்றும் எந்தவித சத்தமும் இல்லாமல் இருக்கும் இந்த கும்மென்ற அமைதியும் கூட அழகாகத்தானே இருக்கிறது. அவன் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் தலையாட்டி ஆமோதித்தாள் நிர்மலா. அத்தோடு நிறுத்தாமல் அடுத்து வீசிய வார்த்தைகள் அவளை திகைக்க வைத்தது. ஆனால் இதுவெல்லாம் நிரந்தரமாக இருக்க அனுபவிக்க கொடுப்பனை இல்லை போல தெரிகிறதே அக்கா என்றான் அனந்தராமன் கவலை பொங்க. அவன் சொல்வதன் அர்த்தம் புரிந்து நிர்மலாவும் தவிக்கத்தான் செய்தாள். அதைவிட பச்சிலம் பாலகனாய் 10 வயது சிறுவனாய் இருக்கும் பொழுதே அந்த தம்பி இந்த வயதிலேயே இதையெல்லாம் நினைத்து அவளுக்காக வேதனைப்பட வேண்டியிருக்கிறதே என்ற ஆற்றாமையாகவும் இருந்தது அவளுக்கு. விட்டால் இதே போல பேசி இன்னும் கவலைப்பட ஆரம்பித்து விடுவான் என நினைத்தவள் போல பேச்சை மாற்றும் விதமாய், அதையெல்லாம் விடு, இப்போது இந்த நிமிடத்தை, இந்த இயற்கையை ரசிப்போம், நன்றாகத்தானே இருக்கிறது. அதோ பார், மர ஓரமாய் புதிதாய் அந்த தூக்கணம் குருவிக்கோடு பார்த்தாயா நீ என்று சொன்னதும் அனந்தராமன் ஆவலாகி அதை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஏதாவது சொல்லி அப்படி பேச்சை திருப்பி விட்டாலும் உள்ளூர அவளுள் பசலை பொங்கத்தான் செய்தது. அவள் சூழ்நிலையும் அப்படி. 16 வயதில் +2 முடித்த கையோடு வீட்டிலேயே முழங்க வேண்டிய நிர்பந்தம். மேல் படிப்பிற்கு நிலைய செலவாகும், நம்மால் முடியாது கண்மணி என தந்தை கலங்கிய போது, மேல் படிப்பு வேண்டாம், படித்தால் மட்டும் வேலையா கிடைக்கப் போகிறது, இதுவே போதும் என சமாதானம் சொல்லி தந்தையின் மனக்குறையை நீக்கினாள் நிர்மலா. ஆனால் அவளுடன் படித்தவர்கள் எல்லாம் துள்ளி குதித்தபடி கல்லூரிக்கு செல்வதை வழியில் பார்க்கும் பொழுது அவளுள் அந்த ஏக்கம் எழாமல் இல்லை. நிறைய படித்து கல்லூரி விரிவுரையாளராக வேண்டும், நிறைய பேச்சு போட்டிகளில் பட்டிமன்றங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கனவு வைத்திருந்தாள் நிர்மலா. ஆனால் எல்லாம் அவள் +2 முடித்து ரிசல்ட் வரும் சமயமாய் பார்த்து சதி செய்தது. ஒழுங்காய் மில் வேலைக்கு போய் சம்பாதித்துக் கொண்டிருந்த தந்தைக்கு திடீரென வேலை போனது. மில்லில் ஆள் குறைப்பு செய்கிறோம், நிறைய பேர் தேவையில்லை என மில் நிர்வாகம் அறிவித்து அடுத்து ஒரே வாரத்தில் 10,000 ரூபாயுடன் கணக்கு முடிந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் அவளது தந்தை. நிர்மலாவின் தந்தை சதாசிவம் கொஞ்சம் தைரியமானவர்தான். ஆட்களை சேர்த்து கொண்டு மில் நிர்வாகத்திடம் சண்டை போட்டும் பார்த்தார். உண்ணாவிரதம், போராட்டம் என்றெல்லாம் இருந்து பார்த்தார். ஆனால் மில் நிர்வாகம் சில அரசியல் தலைவர்களை கைக்குள் போட்டு கொண்டு பிரச்சனையை அப்படியே அமுக்கிவிட்டது. இனி மில்லில் வேலை கிடைக்காது என்பது சதாசிவத்திற்கு தெரிந்து போயிற்று. 10 வருடத்திற்கு முன்பு மனைவியை நோய் ஒன்றில் பறிகொடுத்துவிட்டு தாய்லா குழந்தைகளான நிர்மலாவையும் அனந்தராமனையும் வைத்துக் கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும்? எப்படியும் உழைத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது போல தனக்குள்ளே சூழரைத்துக் கொண்டார். அதனாலேயே வேறு வேலை தேடுவோம் என்று 53 வயதில் இளைஞர் போல வேலைக்கு அலைந்து பார்த்தார். தடித்த அவர் உடல் பருமனையும் தள்ளாட்டமான அவரது நடையையும் பார்த்து யாரும் அவருக்கு இறக்கப்படவில்லை, வேலை தரவும் முன்வரவில்லை. அப்படியே தற்செயலாய் வேலை கிடைத்தாலும் 2-3 நாட்களில் பறி போய்விடும். ஏதேதோ காரணங்கள் சொல்லி நிறுத்தி விடுவார்கள். சரி, சொந்தமா ஏதாவது தொழில் செய்வோம் என்று சிறு பெட்டிக்கடை போல தொடங்கி காய்கறி வியாபாரம் செய்தும் பார்த்தார். அதிகாலையில் சைக்கிளை தள்ளி கொண்டு மார்க்கெட் சென்று பெரிய சாக்கு மூட்டையில் காய்கறி வாங்கி வருவார். அவருக்கு ஒத்தாசையாய் நிர்மலாவும் கூட இருந்து காய்கறிகளை பிரித்து அடுக்குவாள். 1 மாதம் அப்படி வியாபாரம் செய்து கணக்கு பார்த்ததில் 300 ரூபாய் நஷ்டமே ஏற்பட்டது. வியாபார நெளிவு சுழிவு தெரியாததால் சிலருக்கு இறக்கப்பட்டு கடன் கொடுத்ததால் அது திரும்பி வாரா கடனாய் போய் இந்த நிலைமை ஏற்பட காய்கறி கடையையும் ஒரே மாதத்தில் மூட வேண்டியதாய் போயிற்று. நிர்மலாவும் சும்மா இருக்காமல் யோசித்து தன் தோழிகள் மூலமாய் வயர் கூடைகளை பின்னும் முறையை கற்று தொழிலாக்கி கூடைகளை பின்னினாள். இரவு பகல் கண் விழித்து பல நிறங்களில் கூடைகளை உருவாக்கினாள். அதை சதாசிவம் கொண்டு போய் சந்தை பகுதி கடைகளில் விற்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவரது கூடைகளுக்கு புரிய விலையை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சில கடைக்காரர்கள் அவரது அப்பாவித்தனத்தையும் அதட்டி பேச திராணி இல்லாத சுபாவத்தையும் கண்டு பணத்தை கொடுக்காமல் இழுத்தடிக்க அந்த தொழிலுக்கும் மூடுவிழா நடத்தப்பட்டது. அடுத்து என்ன செய்ய என்று யோசித்த பொழுது வீட்டுக்கார பெண்மணி நிர்மலாவிடம், பஜாரில் ஃபேன்சி கடைக்கு ஆள் தேடுகிறார்கள், நீ போகிறாயா? 2000 ரூபாய் சம்பளம் என்ற பொழுது, என்ன 2000 ரூபாயா என அதிசயித்துதான் போனார். நிர்மலாவும் சதாசிவமும் உடனே சம்மதம் சொல்லிவிட 2 நாள் அந்த ஃபேன்சி கடை வேலைக்கு சென்றுதான் பார்த்தார். 2 நாள் பிரச்சனை இல்லாமல் சென்றது. வேலையில் 3ஆம் நாள் ஃபேன்சி கடைக்காரரும் அவளை கூப்பிடும் சாக்கில் பேச்சு சாக்கில் முதுகில் தட்ட கைகளை பிடித்துக் கொள்ள பயத்தில் நடுங்கித்தான் போனாள் நிர்மலா.
அன்று இரவு இந்த விஷயத்தை சதாசிவத்திடம் சொன்னதும் அந்த ஃபேன்சி கடை வேலைக்கு மூடு விழா நடத்தப்பட்டது. இனி நீ வேலைக்கு போகிற பேச்சே வேண்டாம், உடம்பில் தெரிந்திருக்கிற வரை நானே போகிறேன் என உறுதியாய் சொல்லிவிட்டார் சதாசிவம். அதன்படி 2 நாட்கள் விடாமல் அலைந்து ஒரு வேலையை தேடிக்கொண்டார். அலுவலகம் ஒன்றில் செக்யூரிட்டி என்று சொல்லப்படும் நைட் வாட்ச்மேன் வேலை. மாதம் 2500 சம்பளம். வீட்டு வாடகை 500 போக 2000 ரூபாயை வைத்து நல்ல விதமாக குடும்பம் நடத்தி விடலாம் என சந்தோஷமாய் கணக்கு போட்டு இருவரும் குஷியாகி விட்டனர். சதாசிவத்திற்கும் அந்த வேலை பிடித்து போயிற்று. காக்கி உடுப்புடன் சும்மா உட்கார்ந்து விட்டு வருவதற்கு சம்பளமா என்றுதான் நினைத்தார். ஆனால் வேலை பார்க்கையில் தான் எவ்வளவு கஷ்டம் என்பது புரிந்தது. ஊரே தூங்குகிற வேளையில் அவர் மட்டும் தாயில்லா பெண் வீட்டில் நிர்மலாவை தனியே விட்டு இப்படி கிடக்கிறோமே என மனது அல்லாட ஆரம்பித்தது. அவருக்கு மட்டுமா? நிர்மலாவுக்கும் அதே நிலைமைதான். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து சிறு வயதிலேயே தாயை பறிகொடுத்ததிலிருந்து அவளுக்கு எல்லாமே தந்தைதான். ஒட்டுக்குள்ளாய் சிறு வயதிலிருந்து அவரையே சுற்றி வந்த பழக்கம் இப்பொழுதும் தொடர்ந்தது. அதனாலேயே இரவு வாட்ச்மேன் வேலைக்காக அவர் சென்றதும் அவரை விழுந்த கவலையில் அவர் தூங்காமல் இரவு முழுவதும் விழித்திருப்பாரே என்ற நினைவில் அவளும் கொட்ட விழித்திருப்பாள். இப்படி தந்தைக்காக அவளும் அவளுக்காக தந்தையும் ஒருவரை ஒரு பிரிந்து வாடியதாலேயே இருவருக்கும் அந்த செக்யூரிட்டி வாட்ச்மேன் வேலையும் பிடிக்காமல் போயிற்று. அதனாலேயே இருவரும் முடிவெடுத்து அதற்கும் ஒரு நாள் மூடு விழா நடத்தினர். அந்த நேரத்தில் தான் ஆபத் மாந்தவராய் சதாசிவத்தின் பழைய நண்பர் ஒருவர் தேடி வந்தார். அவர் பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும் தொழிலை செய்து நல்ல லாபம் பெற்றுக் கொண்டிருக்க சதாசிவத்திற்கும் அந்த தொழிலை செய்ய ஆசையாயிற்று. அவர் கையில் மில் வேலை மூலம் கிடைத்த பணத்தில் 7000 ரூபாய் மிச்சம் இருந்தது. நண்பர் தைரியம் கொடுக்க சதாசிவம் துணிந்து அந்த 7000 ரூபாயை முதலாய் போட்டு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை ஆரம்பித்தார். ஓரிரு மாதங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக தொழிலும் ஓடியது. கடன் வாங்கியவர்கள் தேடி வந்து வட்டியை கொடுத்து விட்டு போக சதாசிவம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. இவ்வளவு நாள் இந்த தொழிலில் இறங்காமல் போய்விட்டோமே என்று ஆதங்கப்பட்டு அகமகிழ்ந்தார். அவரது சந்தோஷம் ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. அதிக வட்டி தருவதாக ஒரு வியாபார நண்பர் கேட்க மொத்த பணத்தையும் தூக்கி அவருக்கே கடனாய் கொடுத்தார் சதாசிவம். அப்படி கொடுத்ததால் வந்தது வினை. வியாபார நண்பர் பணத்தை தொழில் போட தொழில் பெரு நஷ்டம். அந்த வியாபார நண்பர் சொல்லாமல் கொள்ளாமல் இரவோடு இரவாய் ஊரை விட்டு ஓடிவிட்டார். விதி மறுபடியும் விளையாடியது போல செய்தி கேள்விப்பட்டு சதாசிவம் இடிந்து போனார். ஒன்றல்ல இரண்டல்ல, அவர் சேமிப்பாய் சொத்தாய் 7000 ரூபாய் பணமும் ஒரே நாளில் நிர்கதியாய் போயிற்று. 2-3 நாட்கள் தந்தையும் மகளும் வெளியில் எங்கும் போகாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி முடங்கி கிடந்தார்கள். நிர்மலா தான் இருக்கிற அரிசியை கொண்டு சோறு பொங்கினாள். மறுநாள் அதுவும் இல்லாமல் போய் அரை வயிற்று கஞ்சிதான் மிஞ்சியது. அன்று கஞ்சியையும் ஊறுகாயும் கடித்து சாப்பிட்ட சதாசிவம் ஏதோ யோசனை தோன்றியவராய் பிரகாசத்துடன் நிமிர்ந்தார். நான் வெளியில ஒரு 8 நடந்து விட்டு வருகிறேன் என்று சொல்லியபடியே கிளம்பி போனார். தந்தை யாரும் தெரியாதவர்களை நண்பரை பார்த்து எதுவும் உதவி கேட்பார், நல்ல வழி கிடைக்கும் நினைத்தாள் நிர்மலா. சதாசிவம் போனவர் தான். மதியம் 3:30 தாண்டியும் திரும்பிய பாடில்லை. இதோ அவருக்காக தான் வழிமேல் விழி வைத்து அந்த பழைய நாற்காலியில் உட்கார்ந்தபடி ரொம்ப நேரமாய் காத்திருக்கிறார் நிர்மலா. ஆயிற்று. ஒரு வழியாய் மணி 4 நெருங்கும் பொழுது முன்புறமாய் தந்தை வரும் அரவம் கேட்டு உற்சாகமாய் நிமிர்ந்தாள். அவளது மைவழி கண்கள் அகல விரிந்து தந்தையை அவளாய் பார்த்தன. சதாசிவமும் தனது இடுங்கிய கண்களை விரித்தபடி அவளையே பார்த்தார். மெல்ல எழுந்து அவள் பக்கம் வந்த நிர்மலாவின் தலையை ஆதரவாய் தடவி பேசினார். நீ ஒன்றும் பயம் கொள்ள வேண்டாம் கண்மணி, இன்னும் நம் கையை மீறி ஒன்றும் நடந்துவிடவில்லை என்று நீளமான பெருமூச்சுடன் சொன்னார். தந்தையின் முகத்தை உற்று பார்த்த அவள் பார்க்க அவர் மெல்ல எழுந்து பரணில் இருக்கும் பழைய செங்குப்பட்டி பக்கம் போனார். அந்த பெட்டியை எடுத்து தூசி தட்டி திறக்க ஆரம்பித்ததும் மதுராவின் ஆர்வம் அதிகமாய் ஆனது. என்னப்பா, என்ன செய்ய போகிறீர்கள்? சதாசிவம் தாடையை தோய்த்து கொண்டபடி அவளை பார்த்தார். நிர்மலா கண்ணு, உனக்கு அத்தை பெரியம்மா என்றெல்லாம் சொந்தம் உண்டு. நீயும் அவர்களை சிறு வயதில் பார்த்திருக்கிறாயே, ஞாபகம் இருக்கிறதா? அப்பா கேட்டதும் நிர்மலாவுக்கு சுருக்கென்று ஞாபகம் வந்துவிட்டது. அப்பாவின் ஒன்றுவிட்ட சகோதரி செண்பகம், பெரியம்மா, கனகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் வீட்டுக்கு சென்று விளையாடியதெல்லாம் காலை பணியாய் அவள் ஞாபகத்தில் வளர்ந்திருந்தது. ஆனால் அச்சிறு வயது நினைவு இப்பொழுது வளர்ந்துவிட்ட நிலையில் அவர்களது முகங்கள் ஞாபகத்திற்கு வர மறுத்தது. ஆமாம், நீங்கள் சொல்லும் உங்கள் சகோதரி செண்பகம் அத்தை ஞாபகம் இருக்கிறது என்றாள். சதாசிவம் தொடர்ந்தார். நான் தான் ஒரு சின்ன விஷயத்திற்காக கோபித்துக் கொண்டு அவர்களது உறவே வேண்டாம் என்று வந்துவிட்டேன். ஆனால் அவள் என்னை மறக்கவில்லை. விடாமல் 3 மாதத்திற்கு ஒரு முறை கடிதம் போட்டுக்கொண்டுதான் இருப்பாள். இப்பொழுது நம் பிரச்சனைக்கு அவள் உதவியை தான் கேட்கப் போகிறேன். அவள் ஒருத்தியால் தான் நம்மை காப்பாற்றி கரை சேர்க்கவும் முடியும். என்னப்பா சொல்கிறீர்கள்? அத்தையால் எப்படி நம்மை காப்பாற்ற முடியும்? அதிசயத்தான் கேட்டாள் நிர்மலா. அம்மா, ஒன்றை மறந்து விட்டாயா? உன் அத்தையின் கணவர் உன் மாமா பாண்டியன் நல்ல உத்தியோகத்தில் பணியாற்றுகிறார் அல்லவா?
ஞாபகம் வருகிறதா? நிர்மலா புருவம் உயர கண்களை விரித்தாள். அவளுக்கு ஞாபகம் வந்தது. பாண்டிமாமா என்று அவள் சுற்றி வருவாளே, அப்பொழுதே மிடுக்கான அவரது போலீஸ் உடையும் வீட்டில் கிடக்கும் லத்தி கம்பியும் தொட்டு தொட்டு பார்த்தாளே. யோசித்தவளுக்கு அப்பா சொல்வது போல நல்ல வேலையில் இருக்கும் பாண்டிமாமா தான் இதற்கு சரியான ஆள். அவர் மூலமாய்த்தான் இந்த ஏழ்மை இக்கட்டிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்பதும் புரிந்தது. புரிகிறது. ஆனால் அப்பா என்று நிர்மலா இழுக்க நெற்றியை சுருக்கினார் சதாசிவம். என்ன நிர்மலா, பாண்டிமாமாவால் நமக்கு நன்றாக உதவ முடியும். ஆனால் அவர்கள் உதவ வேண்டுமே, உதவுவார்களா? சதாசிவம் தலையை படபடவென அசைத்து ஆமோதிக்கத்தான் செய்தார். நீ சொல்வது புரிகிறதம்மா. இவ்வளவு நாள் நாம் வேண்டாம் என விட்டுவிட்டு சொந்தம் முன் நாம் திடீர் போய் என்று நின்று உதவி கேட்டால் என்ன செய்வார்கள்? ஆனால் எனக்கு செண்பகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவளுக்கு என் மீது பாசம் உண்டு. அவள் கண்டிப்பாய் நமக்கு உதவி செய்யத்தான் செய்வாள். சதாசிவம் அனித்தரமாய் சொன்னபடி ட்ரங்கு பெட்டியில் இருக்கும் தனது சகோதரியின் முகவரியை தேடி எடுத்தார். அன்று மதியமே அதில் குறிப்பிட்டிருந்த தொலைபேசி எண்ணுக்கு போன் செய்தார். மறுநாளே அவர் எதிர்பார்த்த அதிசயமும் நடந்தது. சதாசிவம் மிக விரைவாய் தன் சகோதரி செண்பகத்துடன் தொடர்பு கொண்டு முழு விவரத்தையும் அழாத குறையை சொல்லிவிட்டார். அதன் பின் தான் வேலைகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்றது. அடுத்த பஸ்ஸிலேயே செண்பகம் தன் கணவர் பாண்டியனோடு புறப்பட்டு வந்து விட்டாள். வீரப்பை கோபித்து பிரிந்திருந்த சகோதரனும் சகோதரியும் சந்தித்துக் கொண்டனர். தங்கள் பழைய கோபதாபங்களை மறைந்து பாசம் மழை பொழிய ஆரம்பித்தனர். செண்பகம் ஆசையாசையாய் நிர்மலாவை கட்டி கொண்டாள். நிர்மலா, நீ இவ்வளவு பெரியதாய் அழகு குமரியாய் வளர்ந்து விட்டாயா என்று உச்சி முகர்ந்து வியந்தாள். வீட்டிற்கு கூட்டி போய் எல்லா விஷயங்களும் விளக்கினார் சதாசிவம். செண்பகத்திற்கும் ஒரே கோபம்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாய், என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே, நல்ல ஆளாப்பா நீ என்று செல்லமாய் கடிந்தாள். இதோ பாரப்பா, இனியும் நீ வயசு பொண்ணை வைத்துக் கொண்டு தனியே கிடந்து கஷ்டப்பட அல்லாட வேண்டாம். பேசாமல் என்னுடன் வந்துவிடு. நிர்மலாவை நீ நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் உடனே கிளம்பு. செண்பகம் இரட்டாத குறையாய் சொல்லி சதாசிவத்தை சம்மதிக்க வைத்தாள். நிர்மலாவுக்கும் ஒரே சந்தோஷம்தான். அத்தையும் மாமாவையும் தன் மீது காட்டும் அன்பையும் பாசத்தையும் எண்ணி பூரிக்கத்தான் செய்தாள். மறுநாளே வீட்டு சாமான்களை எல்லாம் பேக் செய்து லாரி ஒன்றில் ஏற்றிக்கொண்டு அத்தை மாமாவுடன் சென்னை நோக்கி கிளம்பி விட்டனர். சென்னை மாநகரம் காலை சூரியனின் ஆரஞ்சு வண்ண கதிர்களுடன் அவர்களை வரவேற்க தயாராகி கொண்டிருந்தது. நிர்மலாவுக்கு நடப்பதை கொஞ்சமும் நம்ப முடியவே இல்லை. நடப்பது கனவா நனவா என்ற பிரமிப்பே இருந்தது அவளுக்கு. தந்தையும் அவளுமே குடும்பம் என்று எண்ணியிருந்தவளுக்கு இன்று மாமா, அத்தை, சித்தி என்று ஒன்றுவிட்ட பெரியப்பா, அத்தை பெண் உதயா, சித்தி மகள் கௌரி, கடைக்குட்டி பாலு என ஒரு பெரிய உறவு பட்டாளமே சொந்தம் என வாள் பிடித்து கொண்டு இருந்தது. நிகழ்ந்த போனவளாய் தந்தையின் கரங்களை பற்றி கொண்டு என்னப்பா எது என வியந்து கேட்கத்தான் செய்தாள். அதற்கு சதாசிவம் அசட்டு புன்னகையுடன், எல்லாம் என் மடத்தனம் அம்மா. வீண் வீரப்ப என்று பிடிவாதத்தால் சொந்த தங்கை என்றும் பாராது ஒரு சின்ன விஷயத்திற்காக 20 வருடங்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டேன் என்றதும், அப்படியா, அது என்ன சின்ன விஷயம் அப்பா என்றாள் நிர்மலா ஆவலாய். சதாசிவம் வாயை திறப்பதற்குள், நீ இரு, உன் புழாக்கை நானே சொல்கிறேன் என்று சிரிப்புடன் முன்வந்தாள் அத்தை செண்பகம். உன் தந்தை என் தம்பி இருக்கிறானே, அவன் அப்பொழுது அந்த வயதில் சரியான குரங்குக்காரன். எதிர்கெடுத்தாலும் மூக்கு நுனி சிரிக்கிற கோபக்காரன். அவன் எங்களிடம் அப்படி கோபித்துக் கொண்ட சின்ன விஷயம் எது தெரியுமா? சொல்லுங்கள் அத்தை என்றாள் நிர்மலா. உனது மாமா போலீஸ் வேலை போக ஓய்வு நேரங்களில் துணி வியாபாரம் செய்கிறபடியால் அடிக்கடி வியாபார கொள்முதல் செய்வதற்காக வடநாடு சென்று வருவார். அப்படி ஒரு முறை பயணம் செல்லும் பொழுது உன் தந்தை தனக்காக ஒரு நல்ல கம்பளி போர்வை வாங்கி விடுமுடி கேட்டுக்கொள்ள உன் மாமாவும் சம்மதித்து கிளம்பிவிட்டார். ஆனால் பார், உன் மாமா வியாபார மும்முரத்தில் அந்த சிந்தனையில் இந்த கம்பளி போர்வை வாங்குவதை மறந்து விட்டார். பயணம் முடித்து வீட்டிற்குள் நுழைந்ததும் தான் அவருக்கு போர்வை வாங்காததே ஞாபகம் வந்தது. உடனே வருந்தியவராய் விஷயத்தை போய் உன் அப்பாவிடம் சொல்ல, உன் அப்பாவிற்கு வந்ததே கோபம். மாப்பிள்ளை தன்னை மதிக்கவில்லை, தன்னை அலட்சியப்படுத்தி விட்டான் என தாம்தோம் என குதிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன, ஒரு கம்பளி போர்வைக்காக இப்படி ஒரு சண்டை? நிர்மலா வியந்து போய் கேட்க அடக்க முடியாமல் சிரித்த செண்பகம், மாப்பிள்ளையும் மச்சானும் மோதிக்கொண்ட அந்த கூத்தை நீயே உன் அப்பாவிடம் கேள் என்று கைகாட்ட கூச்சத்தில் நெளினார் சதாசிவம். அதை விடுமா, நான் அன்று அப்படி முட்டாள்தனமாய் நடந்ததற்கு 20 வருடங்களாய் இவளையும் சொந்தங்களையும் பிரித்து விதியிடம் நன்றாக கட்டு வாங்கி கொண்டிருக்கிறேனே, இது போதாதா? பழையதை நினைத்து மீண்டும் மருக போன தந்தையின் தோள்களை அணைத்து பிடித்து சமாதானப்படுத்தியவள், இப்போதுதான் எல்லாம் சரியாக விட்டதை, இனியும் பழையவைகளை ஏன் எண்ணி வருந்தி கொண்டு நினைக்க வேண்டும்? சந்தோஷமாகவே நினைத்து பாருங்கள் என செல்லாதட்டல் போட்டவள், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தது என்ன நடந்தது என்றால் அத்தையிடம். வேறு என்ன, வேண்டுமென்றே போர்வை வாங்கி வரவில்லை, உரிய மதிப்பு தரவில்லை என உன் அப்பா குதிக்க, இல்லை ஒரு சின்ன போர் விஷயத்துக்கு இப்படி கோபப்படுவது சரியில்லை என உன் மாமா குதிக்க,
2 பேர்களுக்கும் பேச்சுவார்த்தையும் தடித்து பெரும் சண்டையாக போயிற்று. நீங்கள் தடுக்கவில்லையா? நிர்மலா அத்தையிடம் கேட்க முகத்தை அஷ்டமாய் நொடித்தார். நடக்கும் இந்த கூத்தை பார்க்க நான் இருந்திருக்கவில்லையே. அன்று பார்த்து ஏதோ சினிமாவுக்கு அல்லவா பக்கத்து வீட்டு மாமியுடன் சென்றிருந்தேன். அப்படி படம் முடிந்து வந்து பார்க்கும் பொழுது இடிமின்னல் ஓய்ந்து இருவரும் முடிவு எடுத்திருந்தார்கள். முடிவா? ஆம், இனி இரு குடும்பங்களுக்கும் எந்தவித ஒட்டுதலும் இல்லை, உறவும் இல்லை என்று நான் வீட்டுக்குள் நுழைந்ததும் உன் அப்பா இதை சொல்லிவிட்டு சிறுமியான உன்னை இழுத்து பிடித்து கொண்டு தரதரவென திரும்பி பார்க்காமல் கிளம்பியவர்தான். அதன் பின்பு இந்த பக்கம் வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கவில்லை. செண்பகம் பிடிக்க சதாசிவம் அக்கறையாய் குறிப்பிட்டார். அது இல்லை செண்பகம், 1 வருடம் கழித்து நான் கோபமெல்லாம் விலகி பதைப்புடன் உன்னை தேடி வந்தேன். ஆனால் அப்பொழுது நீ பழைய வீட்டில் மட்டுமில்லை, ஊரையே காலி பண்ணி போயிருந்தார். யாருக்கும் உன்னை பற்றிய விவரமோ முகவரியோ தெரியவில்லை. இனி என்ன செய்வது? விதியை நினைத்து நொந்தபடி ஊருக்கு நான் திரும்பி விட்டேன் என்றார் சதாசிவம். சதாசிவம் சொன்னதற்கு ஆமோதித்தபடி பலமாய் தலையாட்டினாள் அத்தை. நீ சொல்வது சரி, மாமாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிவிட்டதால் 6 மாதத்தில் ஊரை காலி பண்ணிவிட்டு சென்னையில் குடியேறி விட்டோம். அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால் அக்கம் பக்கம் தெரிந்தவர்களிடம் கூட விஷயத்தை சொல்ல முடியவில்லை. ஒரு வழியாய் 20 வருட வனவாசம் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது. அத்தை சொல்லி முடிக்க அத்தையின் சுட்டி பெண் உதயா அங்கு பேசுவதை கேட்டபடியே வந்தவள், ஒரு வழியாய் பாசக்கார அண்ணன் தங்கைகளுக்குள் ஒன்று சேர்ந்தீர்களாக்கும் என்று கிண்டல் அடிக்க அங்கு ஒரே சிரிப்பலை பொங்கியது. சிரிப்பலை ஓய்ந்ததும் உதயா சதாசிவத்தை பார்த்தவள், மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் சீரியஸான பார்வை பார்த்து கொண்டே நிர்மலாவை. சொல்லுமா உதயா குட்டி என்று சதாசிவம் புரியாத உற்சாகத்துடன் கேட்டார். உங்க சீமந்த புத்திரியும் 20 வயது அழகு குமரியுமான நிர்மலாவை ஒரு 24 மணி நேரம் பிடிவாரண்ட் செய்து எங்கள் கஸ்டடியில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். அவளை நாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பயப்படாதீர்கள் மாமா, உங்கள் அருமை மகளை நகரின் பிரபல பியூட்டி பார்லர் ஒன்றிற்கு கூட்டி சென்று பசலை போல் இருக்கும் அவளை மாற்றப் போகிறோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் வரவே மாட்டான் என்றால் பிடிவாத குரலில் நிர்மலா. வேண்டாம் என்றால் விட்டு விடுவோமா என்றபடி உதயா கௌரியை பார்த்து கண் சிமிட்ட, கௌரியும் பதிலுக்கு ஆளுக்கு ஒரு கை பிடித்து உன்னை தூக்கியே சென்று விடுவோம் என்று மிரட்டினாள். சொல்லியதோடு இல்லாமல் இருவரும் தூக்குவது போல நிர்மலாவை மேலும் கீழ் பிடித்து பாவனை செய்ய ஓடத்தான் செய்தாள் நிர்மலா. உதயாவும் கௌரியும் உட்புறமாய் ஓடிய அவளை விரட்டி கொண்டு போக சதாசிவம் சிரிப்புடன் இதை ரசித்தபடி, சரியான வெகுளி பெண் இவள், ஒன்றும் தெரியாத அப்பாவி என்றார். செண்பகம் அதை கவனித்து சிரித்தவள், நீ ஒன்றும் பயப்படாதே அண்ணா, நாம் வாண்டுகள் ஊரையே விட்டுவிடும், ஒரே நாளில் நிர்மலாவை அடியோடு மாற்றி விடுவார்கள் என்றாள். செண்பகம் சொன்னது உண்மைதான் போலும். நிர்மலா வந்த 2ஆம் நாளே அவள் பழைய ட்ரங்க் பெட்டி குடையப்பட்டது. உள்ளிருந்து அவளது கோட்டா சேலைகளை எடுத்துக்கொண்டு உதயாவும் கௌரியும் ஓடினார்கள். தங்களது டாப்ஸுகளையும் விடிகளையும் களைந்துவிட்டு அதை உடித்து அழகு பார்த்தார்கள். அன்று மாலையே நிர்மலாவை துணிக்கடை ஒன்றிற்கு தூக்காத குறையாய் கூட்டி போய் 1 டஜன் துணிமணிகளை நிர்மலாவிற்காக அள்ளி கொண்டு வந்தார்கள். எல்லாமே அவர்கள் செலக்ஷன் தான். சேலையில் பவ்யமாய் இருந்த நிர்மலாவை ஒரே நாளில் சுடிதாருக்கு மாற்றி துப்பட்டாவை சுற்றிவிட்டார்கள். புதிதாக நடை பயில்பவள் நடப்பது போல அந்த சுடிதாரில் வெக்கம் படர நெளிந்து குறைந்து நடந்து கொண்டிருந்தாள் நிர்மலா. மறுத்தாள், கழற்றினால் உதை விழும் என்று அவர்கள் எச்சரிக்கை பயந்தே அன்று முழுவதும் சுடிதாரில் நிர்மலா நடமாடினாள். இது ஆரம்பம்தான், இனி வரிசையா மிடி, ஜீன்ஸ், ஷார்ட்ஸ் என எல்லாம் தொடரும் என்று மிரட்டல் வேறு. இனி என்ன கூத்தோ என தினம் தினம் நிர்மலா பயப்படத்தான் செய்தாள். அவள் அப்படி பயப்பட்டது போலவே ஒரு நாள் ஷாப்பிங் போகலாம் என நிர்மலாவை கூட்டிக் கொண்டு கிளம்பிய உதயாவும் கௌரியும் நேரா நிர்மலாவை காம்ப்ளெக்ஸ் ஒன்றில் இருந்த பிரபல பியூட்டி பார்லரில் தள்ளாத குறையாய் திணித்துவிட்டனர். அங்கு அவள் பிடிவாதமாய் மறுத்தும் அவளது இரட்டை ஜடை முடி ஒன்றாக்கப்பட்டு அழகான கூந்தலாக்கப்பட்டது. முன்புற கேசமும் சீராய் ஒதுக்கப்பட்டு 1-2 முனைக்கற்றைகள் நெற்றியில் பொருளும்படியாய் ஸ்டைல் வேறு. முகத்திற்கு ஃபேஸ் வாஷ், பிளீச்சிங், ஸ்கின் ஸ்மூத்தர், ஹேர் ரிமூவர், கிளீனர் என ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் செய்யப்பட்டன. ஒரு வழியாய் பார்லரில் இருந்து நிர்மலா வெட்கம் படர நாணிக்கோன் வெளியே வந்தபோது அவளை அழகை பார்த்த உதயாவும் கௌரியும் உண்மையில் அசரத்தான் செய்தார்கள். வா, உலக அழை போட்டிக்கு சரியான சாய்ஸ், இந்த முறை நீதான், வேண்டுமானால் கலந்து கொள்கிறாயா என கிண்டல் அடிக்கவும் வெட்கத்துடன் அங்கிருந்து நடுவத்தான் செய்தாள் நிர்மலா. ஆனால் யாரும் பார்க்காத சமயமாய் கண்ணாடி முன் நின்று தன்னையே பார்த்த நிர்மலாவுக்கு பிரமிப்பாக இருந்தது. தனது முந்தைய தோற்றத்தை, அப்பாவி கலையை முற்றிலும் மாற்றி நாகரிக பொலிவு தோற்றத்தில் பிரதிபலிப்பதை உணர்ந்தாள். தோற்றத்தை மாற்றி உதயா கௌரியின் செய்கைகளை விட அவர்கள் தன் மீது காட்டும் அன்பு பாசம் அவளை நெழுகிழ வைத்தது. இவ்வளவு நாள் முன்பின் தெரியாதவர்களாய் இருந்துவிட்டு திடீரென உறவு பந்தம் ஏற்பட்டதும் பாசமழையாய் அன்பை பொழிவதை நினைக்கும் பொழுது அவளுக்குள் மகிழ்ச்சி பெருகியது. அதைவிட அத்தையும் சுற்றுத்தாரும் அவர்களது ஏழ்மையான பொருளாதார சூழலை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தங்களுடன் அணைத்துக் கொண்டது நிர்மலா கொஞ்சமும் எதிர்பாராதுதான்.
அதற்காக அத்தையின் குடும்பத்திற்கு என்றென்றும் தான் நன்றி கடன் பற்றிருப்பதாக நிர்மலா நினைத்து உள்ளூர உருகவும் செய்தாள். அதே நினைப்பில் ஒரு நாள் இப்படித்தான் அத்தையின் கைகளை பிடித்துக் கொண்டு கண்களில் நீர் திரையிட அவள் நன்றி தெரிவித்து பேச செண்பகம் அவள் கைகளை தட்டி சிரித்தவள். அட பெரிய மனுஷி போல இப்படியெல்லாம் பேச வந்துச்சியா என்று அதிசயித்து விட்டு நிம்மி கொட்டி, நான் ஒன்றும் இதெல்லாம் சும்மா செய்யவில்லை, உன்னை பற்றிய உள்ளூர் ஆசையொன்றும் எனக்கு உண்டு என கூறி அவளை அதிரவும் வைத்தார். நிர்மலா புரியாமல் விழித்து, என்ன அத்தை சொல்கிறீர்கள் எனவும், மறந்து விட்டாயா? எனது செல்ல மகன், அதாவது உனது முறை பையன் வந்ததும் உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தால் கல்யாணம் என்றும் முடிச்சொன்றையும் போட்ட திட்டம் வைத்திருக்கிறேன் என்றவள் நிர்மலாவின் கண்கள் வியப்பதை பார்த்து, நீ அதற்காக எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. நான் சொல்வது போல இருவருக்கும் பிடித்திருந்தால்தான், அதிலும் முக்கியமாய் உனக்கு பிடித்திருந்தால்தான் என்று அழுத்தமாய் கூறி முடித்திருந்தாள் அத்தை. மேலும் அப்பொழுதுதான் அவளுக்கு அத்தையின் மகனை பற்றி சொன்ன விவரங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது. மேனேஜ்மெண்ட் பற்றிய ஒரு வருட உயர் படிப்பு ஒன்றிற்காக கொல்கத்தா சென்றிருப்பதாகவும் இன்னும் 10 நாட்களில் படிப்பெல்லாம் முடிந்து ஊர் திரும்புவதாகவும் அறிந்திருந்தாள். ஏதோ ஒரு ஆவலில் போட்டோ ஆல்பம் ஒன்றில் உதயாவும் கௌரியும் புரட்டுக் கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து அவளது அண்ணன் போட்டோவையும் நிர்மலா பார்க்க முயன்றாள். அதை கவனித்து வாண்டு உதயா உடனே ஆல்பத்தை மறைத்துக் கொண்டு, அட முறை பையனை அத்தானை அவ்வளவு லேசில் பார்க்க விடுவோமா? போட்டோவில் எல்லாம் பார்க்க கூடாது, நேரில் தான் நேரடியாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, என் அண்ணனை பற்றி நானே பீச்சிக் கொள்ளக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், என் அண்ணன் ஒரு சூப்பர் கம்பீர பர்சனாலிட்டி, பார்த்தால் நீ அப்படியே அசைந்து விடுவாய். அசந்து உதயா சொல்லிய பொழுது தான் வாய் விளக்க கேட்பதெல்லாம் நிர்மலாவின் ஞாபகத்திற்கு வந்தது. இப்பொழுது அத்தை இப்படி ஒரு கல்யாண எண்ணத்துடன் இருப்பதை சொல்லியதும் அதை அதிர்ச்சியுடன் உணர்ந்தாலும் அந்த அதிர்வை விட முறை பையனை அந்த அத்தான் எப்படி இருக்கக்கூடும் என்று பார்க்கும் ஆவலே நாளுக்கு நாள் நிர்மலாவுக்குள் அதிகரித்து கொண்டிருந்தது. இன்னும் 10 நாட்கள் தான் உன் முறை பையன் வரப்போகிறான், உன்னை பார்க்க போகிறான் என்று உதயாவும் கௌரியும் அடிக்கடி ரன்னிங் கமெண்ட்ரி வேறு கொடுத்து நிர்மலாவை கேலி செய்து கொண்டிருந்தனர். அந்த நாளும் வந்தது. அத்தை பையன் கிரிதரன் உயர் படிப்பு முடித்துவிட்டு வீடு திரும்பும் நாள். எல்லோரும் அவனை வரவேற்க ஒரு வேன் அமர்த்தி ரயில்வே நிலையத்திற்கே சென்று விட்டார்கள். நிர்மலாவுக்குள் அவளை அறியாமல் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டாலும் உள்ளூர ஒரு வித பயமாகவும் இருந்தது. ஆளாளுக்கு அவளை கேட்காமலேயே அவளது எண்ணத்தை அறியும் முன்பே, உன் முறை பையன் நீ கட்டிக்கொள்ள வேண்டியதுதானே என கற்பனை கோட்டி கட்டிவிட்டார்களே. முதலில் கிரிதரன் யார், அவன் எப்படி இருப்பான், அவன் குணம் எப்படி, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்க வேண்டுமே என்று ஒரு வேளை அவனை பார்த்த மாத்திரத்திலேயே பிடிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? இவர்களுக்காக, சூழ்நிலைக்காக அவளால் எப்படி அவனை கட்டிக்கொள்ள முடியும்? ரயில்வே நிலையத்தை அடைந்ததும் எல்லோரும் இறங்கி பரபரப்பாய் நடந்தனர். உதயாவும் கௌரியும் கூட அவளிடம் அதிகம் சலக்காமல் கேல் செய்யாமல் அண்ணனை பார்க்கும் வரவேற்கும் ஆவலை முகத்தில் தவழ விட்டபடியே விரைந்து கொண்டிருந்தனர். அவர்களது பாசத்தை வியப்புடன் ரசித்த நிர்மலா கிரிதரனை பற்றி அவர்கள் சொல்லியதையெல்லாம் நினைத்து பார்த்தாள். நெடுநெடு உயரம், ஆளை மயக்கும் கம்பீரம், ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி என்ற வார்த்தைகள் அவள் காதுகளில் ரிங்காரமிட்டு அர்த்தத்தை தேடியது. ஒரு வழியாய் 10 நிமிட காத்திருப்பிற்கு பின்பு இதோ ட்ரெயின் வந்துவிட்டது. பெரியவர்களும் வாண்டுகளுமாய் ஆளுக்கு கிரிதரனின் கோச்சை கண்டுபிடித்து பெட்டியில் ஏற ஆரம்பிக்க நிர்மலாய் புதிதாய் வெட்கம் கொண்டவள் போல நாணி கோணி ஒரு ஓரமாய்த்தான் நின்று கொண்டிருந்தாள். அன்று பார்த்து உதயா பிடிவாதமாய் அவன் எடுத்து கொடுத்திருந்த பச்சை நிற சுடிதார் ஒன்றை அவளை அழகு பார்த்து நிர்மலாவை அணிய செய்திருந்தாள். முதலில் அண்ணனை பார்க்க போகிறோம், ஒரே பீச்சில் ஆளை வீழ்த்த வேண்டாம் என்றபடி கொஞ்சம் ஃபேஸ் கிரீம்களை தடவி முடி ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி அவளை அலங்காரப்படுத்தியவள். இப்போதுதான் தேவதை போல ஜொலிக்கிறாய், நீ நிமிர்ந்து லேசாய் உன் மைவிழி கண்களை விரித்து ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அண்ணன் அம்பேல்தான். ரதிதேவி போன்றவளான உன்னுடைய மன்மத பானங்களில் அப்படியே நொறுங்கி விடுவான் நொறுங்கி என்றதும் ச என்றபடி விலகி ஓடினாள் நிர்மலா. இப்பொழுது பெட்டியோரமாய் அழகு பதுமை போல நின்று போஸ் கொடுத்து கொண்டிருப்பது அவளுக்கே ஒரு மாதிரியாய் தோன்ற இயல்பாகி அவளும் கூட்டத்தோடு கூட்டமாய் பெட்டியினுள் ஏறினாள். முகத்தில் புன்னகையொன்றை தவழ விட்டபடி 2-3 அடி நடந்த பொழுதுதான் வாண்டுகள் மாமா மாமா என பஞ்சரிப்புடன் புடைசூழ அவன் வந்து கொண்டிருந்தான். நெடுநெடு உயரம், ஆளை ஊடுருவும் தீர்க்கமான பார்வை, சுருளான முடி, தவழும் பரந்த நெற்றி, கூரான மூக்கு, முறுக்கி விடப்பட்டிருக்கும் மீசை, நடைவுடை பாவனையில் ஒருவித அசாத்திய வேகம், முகத்தில் அந்த கம்பீர சிரிப்பு. உதயா சொன்ன ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி இதுதானோ, கிரிதரன் இவனேதான் என ஒரு கணம் தன்னை மீறி வியந்தவள் அப்படியே கண்களை அகல வெடித்து பார்க்க அவன் உற்சாக சிரிப்புடன் வாண்டுகள் புடைசூழ வந்தவன் டக்கென நிர்மலா பக்கம் நின்று அவனும் அவளை உற்று பார்த்தான். அவன் பேசாமலேயே புன்னகைக்க நிர்மலா பதிலுக்கு புன்னகைத்தவள். உதயாவும் கௌரியும் தன்னை கலாட்டா பண்ணி
அறிமுகப்படுத்துவதை விட தானே அவனிடம் அறிமுகமாகி விடுவது சரியென தோன்ற, நான் நிர்மலா, உங்களது அத்தை பெண் என சொல்ல வந்தவள் டக்கென குழறி உங்களது முறைப்பெண் என்று சொல்லி முடித்தாள். அவன் பார்வையை உயர்த்தி வியப்பாய் கண்களை விரித்தவன், என்னது முறைப்பெண்ணா? அப்படியானால் என்னை கட்டிக்கொள்ள போகிற பெண் நீதானா என குரலை உயர்த்தவும் சட்டென முகம் சிவக்க குனிந்தாள் நிர்மலா. அவள் குனிந்து வெட்கப்படுவதை ரசித்து பார்த்தவன் சட்டென பின்புறமாய் திரும்பி சொன்ன வார்த்தைகள் தான் நிர்மலாவை அப்படியே தூக்கி வாரி போட செய்தது. கிரிதர், இங்க பாரடா ஒரு மிஸ் குயின், நீ என நினைத்து என்னை பார்த்து என்னென்னமோ என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறது என்றதும் மின்னல் வெட்டியது போல நிமிர்ந்தாள் நிர்மலா. கிண்டலாய் பேசிய அவனுக்கு பின்புறமாய் உதயாவையும் கௌரியையும் சிரித்து கேலி செய்தபடியே உண்மையான கிரிதரன் வந்து கொண்டிருந்தான். நிர்மலா ஒரு கணம் அதிர்ந்து விட்டாள். என்ன ஒரு மடத்தனம்! கிரிதரன் யார் என்று கூட உணராமல் யாரிடமோ போய் பேசி வழிந்திருக்கிறாளே. பின்புறமாய் பார்த்தாள். சற்று மாநிறத்தில், அதே நெடுநெடு உயரத்தில், ஓரளவு கம்பீரத்துடன், அவன்தான் உண்மையான கிரிதரனா? அப்படித்தான் இருக்க வேண்டும். தங்கைகள் உதயாவும் கௌரியும் நச்சரிக்க வரும் அவனை கவனியாமல் யாரையோ கிரிதரன் என்று நினைத்து விட்டாளே. என்ன ஒரு அவசரத்தனம்! அதைவிட அந்த யாரோ போய் முறைப்பெண் அது இதுவென உணரி வெட்கப்பட்டு வேறு துரைத்திருக்கிறாளே. யார் அவன்? இப்படி திடுதிடுப்பென்று வந்து வழிந்து தன்னை பற்றி என்ன நினைப்பான் என்றெல்லாம் நினைப்பு ஓடியது நிர்மலாவிற்கு. யார் அவன் என சினமாய் நினைத்தவன் பெரியப்பாவின் சிறுவாண்டுகள் சகஜமாய் அவனுடன் பேசி விளையாடுவதை பார்த்து அவன் அத்தை பெரியப்பா குடும்பத்திற்கு நன்கு அறிமுகமானவனத்தாய் இருக்க வேண்டும் என்று முடிவிற்கு வந்தாள். நிர்மலா கிரிதனை சந்திக்க நினைத்த இடத்தில் சம்பந்தமே இல்லாமல் இன்னொருவன் வந்து அவளை வம்புக்கிழுது கிண்டல் செய்து ஒரே நிமிடத்தில் அவளை கேலி பொருளாகவும் ஆக்கிவிட்டான் அல்லவா? சட்டென்று ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவள் அப்படியே திகைத்து ஸ்தம்பித்து நிற்பதை வெகுவாய் ரசித்த அவன் விடாது, அட அழகு பதுமை என்றுதான் நினைத்தேன். கற்சிலை போல போசெல்லாம் கொடுக்கிறதே. அப்படியே ஒரு நாட்டிய அபிநயம் ஒன்றை பிடித்தால் மியூசியத்தில் கோயில் சிற்பங்களுடனே தூக்கி போய் நிறுத்திவிடலாம் என்று அடக்க முடியாத சிரிப்புடன் நிர்மலாவை கேலியை தொடர முறைத்தாள் நிர்மலா. மிஸ்டர், நீங்கள் யார்? வெகுண்டு போயிருந்தாலும் திக்கி திணறிய பதட்டமாய் அவளில் இருந்து வெளிப்பட்டது வார்த்தைகள். அவனோ அவள் கோபத்தை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவளை கேலி செய்வதில் சுவாரஸ்யமானான். அட, அதற்குள் அது உங்களுக்கே மறந்து போயிற்றா? நீங்கள் தானே சொன்னது நான் உங்கள் முறைப்பையன் என்று. எங்கே என்னையும் கொஞ்சம் நன்கு பாருங்கள். நான் எப்படி உங்களுக்கு பிடித்தவனாய் மனசுக்கு ஏற்பனாய் இருக்கிறேனா என்று சொல்லியபடியே தன் தலையை சிலுப்பிக் கொண்டு ஒரு ஸ்டைல் பார்வை அவளை பார்க்க மிகவும் எரிச்சல் கொண்டவளாய் பற்களை கடிக்க ஆரம்பித்தாள் நிர்மலா. அதற்குள் உதயாவும் கௌரியும் கிரிதரனோடு வந்தவர்கள் அட, இங்கே என்ன கூத்து நடக்கிறது என்று வியக்க ஆரம்பிக்க அவன் அவர்களிடமும் போட்டு கொடுப்பது போல விவரிக்க ஆரம்பித்து விட்டான். கூத்துதான், முறைமாமன் கூத்துதான் என்று திரும்பவும் ஆரம்பிக்க காதுகளை பொத்தி கொண்ட நிர்மலா. அதற்குள் கௌரி சிரிப்புடன் நிர்மலா பக்கத்தில் ஓடி வந்தவள், அட அவசரத்தை பாரு, நான் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு அவளது நிஜமான அண்ணன் கிரிதரன் பக்கம் போய் நிறுத்தினாள். அண்ணா, இதுதான் நிர்மலா. லெட்டரில் போனில் எல்லாம் ஒரு அழகி நம் வீட்டிற்கு வந்திருப்பதாய் சொல்லியிருந்தேனே, அந்த அழகி இவள்தான். நிர்மலாவை அறிமுகம் செய்தாள் கௌரி. குனிந்தவளின் தலையை கௌரி கரங்களால் வேண்டுமென்றே நிமிர்த்தி பிடித்து கொண்டு, இதோ பாரம்மா, இவர்தான் என் அண்ணன் கிரிதரன், உன் அத்தான், உன் முறைப்பையன். எல்லாம் இனி இவரை கடித்து திங்க வேண்டியது உன் பாடு என்று அடக்க முடியாத சிரிப்பில் சொல்லியபடியே அறிமுகப்படுத்தினாள். சும்மா இரு என்று அவளை அதட்டியபடி இருக்கரம் கூப்பியவள் பவ்யமாய் கிரிதனுக்கு நமஸ்காரம் செய்தாள். பதிலுக்கு வணக்கம் போட்ட கிரிதனும் ஒரு கணம் அதிசயித்து விழிகள் விரியத்தான் அவளை பார்த்தான். கௌரி சொன்னது தப்பில்லை, நிச்சயம் இவள் அழகிதான், அதுவும் பேரழகி. அந்த பளபள கண்ணக்கதுப்புகளில் சின்னதாய் குழியொன்று விழ மெல்ல முத்து பற்களை காட்டி ஒரு புன்னகையை ஓட விடுகிறாளே, அந்த பூவிதழ் சிரிப்பு ஒன்று போதுமே இவளது அழகை பறைசாற்ற. உள்ளுர ரொம்பவும் வியந்தவனாய் நிர்மலாவின் மேல் வைத்திருந்த கண் பார்வையை ஓரிடம் அகற்றாமலேயே அவளையே ஒற்று பார்க்க கவனமோ நிர்மலாவின் தன்னை கிண்டல் அடி தலையில் கேலி கூட்டு வைத்த அவன் மீதே படர்ந்தது. நிர்மலாவிற்கு சரியான திமிர்காரனாய் இருப்பானோ, அவள் அறியாமல் கவனப்பிழையாய் செய்த தவறை இப்படி பெருசுபடுத்தி எல்லார் முன்னிலையும் தான் முறைப்பையனை தேடி அலைந்தது போல அவமானப்படுத்தி விட்டானே அவன். இவனை என்ன செய்வது? எப்படியாவது இவனையும் மட்டம் தட்டி இவன் தலையிலும் ஒரு குட்டு வைக்க வேண்டுமே என்று எண்ணினாள் நிர்மலா. ஆனால் அவனோ அதற்கு இடம் கொடுக்காமல் அவளை இன்னமும் வாரி விடுவதிலேயே இருந்தான் போலும். அவள் கிரிதரன் பக்கம் நின்று நமஸ்கரிப்பதை பார்த்தவன் வாண்டுகளை போகச் சொல்லிவிட்டு கிரிதரன் பக்கமே வந்தான். வந்து கிரிதரின் தோள்களை அழுத்த தட்டி நிர்மலாவிடம் காட்டினான்.
இவர்தான் உங்களது உண்மையான முறைப்பையன். இப்போதாவது மூச்சு வந்ததா? பார்த்து விட்டீர்களா? திருப்திதானே என்று அவன் பாட்டிற்கு கேள்விகளை அடுக்கிக் கொண்டு போக அவனை முறைத்தாள் நிர்மலா. அந்த முறைப்பிற்கும் புது அர்த்தம் கற்பித்தான் அவன். அட, முறைப்பையன் இவன்தானே என்கிறேன், இன்னமும் நீங்கள் நம்பவில்லையே? உங்கள் முறைப்பையன் இவன்தான். நீங்கள் முறைக்க வேண்டியது இவனைத்தான். கைவிரலால் கிரிதனை சுற்றி காட்டியபடி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்க, அட, யார் இவன்? இப்படி விழிப்புதுங்கும் அளவுக்கு ரவுண்டு கட்டி அடிக்கிறானே என்று நிர்மலா தவிக்க, அவள் நிலைமையை அறிந்தவள் போல உதவிக்கு வந்தாள் உதயா. ஐயோ, போதும் நிர்மலா, போதும். உங்கள் கிண்டல்களுக்கெல்லாம் தாங்க மாட்டாள். அவள் கிராமத்துக்காரி. நாங்களே இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு அவளுக்கு பட்டணத்து விஷயங்களை, நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து வருகிறோம். நீ அதை தடுத்து அவளை குழப்பி விடாதே என சிரிப்பை அடக்க முடியாமல் சொன்னாள் உதயா. அன்றைய இரவு முழுவதும் நிர்மலா மனதை தூங்க விடாதபடி அவன் அந்த திமிர்காரன் ஆக்கிரமித்து கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன ஒரு ஆணவம், திமிர் அவனுக்கு! கொஞ்சம் விட்டால் அவளை கேடி செய்து அழ வைத்து விடுவான் போல இருந்ததே. விடாமல் சுற்றி வந்து அவள் திக்கி திணறுவதை ரசித்து பார்த்தானே. அவளும் யோசித்து பார்த்தாள். சரியான பதிலடியாய் ஏதாவது சொல்லி 4 வாங்கலாமே என்று நினைத்தாள். ஆனால் கடைசி வரை பதிலடி கொடுக்க அவளுக்கு வார்த்தைகள் அகப்படவில்லை. தப்பித்து விட்டான் அவன். அதற்கு பின் கிரிதரனை தடபுடலாய் வீட்டுக்கு அழைத்து வந்து கிரிதனின் பெரிய மேனேஜ்மெண்ட் படிப்பு பற்றி, அவன் அந்த யூனிவர்சிட்டி தேர்வில் தங்க மெடல் வாங்கியிருப்பது பற்றியெல்லாம் ஆளாளுக்கு பேசி சிலாகித்துக் கொண்டிருந்தார்கள். அவை யாவும் எதுவும் நிர்மலாவின் காதுகளில் ஏறவில்லை. அவளது கவனம் முழுவதும் அந்த திமிர்காரனமே இருந்தது. யார் அவன்? கிரிதனுக்கும் அவனுக்கும் என்ன உறவு என்றே யோசித்தவள் கொஞ்ச நேரத்தில் அதை கண்டுபிடித்தாள். அவன் கிரிதனின் உற்ற உயிர் நண்பன் எனவும் 6 மாத கால தமிழ் PhD படிப்பு ஆய்வு சம்பந்தமாக சென்னை வந்திருப்பதாகவும், கிரிதனுடன் தான் அவன் வீட்டில் தங்கியிருக்க போவதாகவும் சலசலத்த உதயா கௌரியின் பேச்சுக்கள் மூலம் புரிந்து கொண்டாள் நிர்மலா. இனி மாமா வீட்டில் தங்களுடனே அவனும் தங்கப் போகிறானா என்பது பயமாய் எழுந்தாலும் இனி பயம் தேவையில்லை. மோதினால் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று தைரியமும் எழுந்தது. யாரென்று தெரிந்தாயிற்று. அவன் பேர் என்னவாக இருக்கக்கூடும் என அடுத்து அவள் சிந்தனை ஓடிற்று. காதுகளை மறுபடியும் தீட்டி பேச்சுகளை கவனித்தாள். எல்லோரும் அண்ணா அண்ணா என கூறி சிலாகித்துக் கொண்டிருந்தார்களே தவிர யாரும் அவன் பெயரை சொல்லி அழைக்க காணோம். என்ன பெயரே இல்லாமல் ஒருவர் நிற்பானா? மிஞ்சி போனால் ரமேஷ், ரவி, முகேஷ், அபி, ரிஷி என ஸ்டைலா ஏதாவது பெயரைத்தான் இவனை போன்ற ஆட்கள் வைத்து தொலைத்திருப்பார்கள் எனவும் கொதிப்பாக நினைப்பு ஓடியது நிர்மலாவுக்குள். ஆனாலும் மனதில் விடாத அவன் பெயர் என்னவாக இருக்கக்கூடும் என சிந்தனையை கேள்வியாய் மாறி மாறி துளித்த பொழுது எரிச்சலாகவும் உணர்ந்தாள். அவன் பெயர் என்னவா இருந்தால் நமக்கு என்ன என நினைப்பில் அவளால் ஒதுக்கவும் முடியவில்லை. அதே நேரம் அவனது பெயரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி என்ன பெரிய மனிதனா இல்லை தேவேந்திரனா அவன்? என்ன இது? மற்றொரு நினைப்பு சினமாய் தோன்றி அழுத்திய பொழுதுதான் அவள் காதுகளில் பெரியம்மாவின் அந்த வார்த்தைகள் ஒலித்தது. தேவேந்திரன், எப்படி இருக்கிறாயப்பா? உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்றே. பெரியம்மாவின் குரலும் தேவேந்திரன் என்ற பெயரும் பொட்டில் அடித்த மாதிரி இருக்க துள்ளியவளாய் திரும்பி பார்த்தாள். பெரியம்மாள் அவனை, அந்த திமிர்காரனைத்தான் வாஞ்சையாய் தேவேந்திரன் என நிறைய அழைத்து கொண்டிருந்தாள். அட, ஒரு பேச்சுக்குத்தான் இவன் என்ன பெரிய தேவேந்திரனா என்று நினைத்தாள் நிர்மலா. ஆனால் இப்பொழுது நிஜமாகவே இவனது பெயர் தேவேந்திரன் தானா? அவள் வியக்க எல்லோரும் தேவேந்திரன் என விழித்து பேசியது உரைத்தது. இவனுக்கு போய் தேவேந்திரன் என்ற அழகான பெயரா? கொடுமைடா சாமி எனவும் சலித்தாள் நிர்மலா. அன்று மாலையே அவனாகவே வந்து தன்னை அறிமுகப்படுத்தும் சாக்கில் ஹலோ என்ற பெயரையும் தெரிந்து கொள் என் பெயர் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதி என கொக்கரிப்பு வார்த்தைகளை வீச, அவளும் பதிலடையா, அதிபதிதான், ஆனால் தேவர்களுக்கல்ல, அரசர்களுக்கான அசுரர்களுக்கான அதிபதி என்ன சொல்லி அவனை போலவே ஒரு கேலி சிரிப்பு சிரித்து விட்டு அகன்றிருந்தாள் நிர்மலா. இவன் யாரோ கொஞ்ச நாள் வந்து தங்கிவிட்டு செல்கிறவன். இவனது பேச்சுகளுக்கெல்லாம் அலட்டிக் கொள்ளக்கூடாது எனவும் முடிவு செய்திருந்தாள். ஆனால் அவள் நினைத்தாலும் அவளை அறியாமல் அவனை பற்றிய எண்ணமே அவளை பிடித்து விரட்டி கொண்டிருந்தது. வீட்டினுள் எங்கு சென்றாலும் எந்த பகுதி நடந்தாலும் அவன் அங்கு தென்படுகிறானா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திவிட்டு தான் சென்றாள் நிர்மலா. மெல்லும் வாயினுள் அவளை இடித்து கொடுத்தார் போல வீணாய் அவனிடம் அகப்பட்டு தவிக்க வேண்டாம் என விலகி நடந்தாள் நிர்மலா. இதில் பெரிய வேடிக்கையாய் அவள் தேவேந்திரனை பற்றி சினமாய் நினைத்துக் கொண்டிருந்தாலே கிரிதனை பற்றி அவள் நினைக்கவோ ஏன் அவனை கண்டு கொள்ளவில்லை என்று கூட கூறலாம். அதனாலே கிரிதரன் எத்தனையோ முறை அவளிடம் வந்து பேசிய பொழுது சுவாரஸ்யமே இல்லாமல் அசட்டியாகவே பதில் சொன்னாள். கிரிதரன் தன்னை பற்றி, தனது மேனேஜ்மெண்ட் படிப்பு பற்றி, தான் விரைவில் சொந்தமாய் ஆரம்பிக்க இருக்கும் கன்சல்டன்சி பற்றியெல்லாம் விளக்கமாய் விரிவாய் அவளிடம் பேசிய பொழுது எதுவுமே உரைக்கவில்லை. நிர்மலாவிற்கு அது மண்டையிலே ஏறவும் இல்லை. ஆனால் அதே போல் தேவேந்திரன் அவளிடம் வந்து தான் சங்ககால பெண்களின் குலநலன்கள் பற்றி ஆய்வில் இருப்பதாய் சொன்ன பொழுது அவளை அறியாமல் ஆவல் ஏற்பட்டது. அதனாலேயே சங்ககால மன்னர்
பராக்கிரம பாண்டியர் தேவேந்திரனுக்கு தேவையான சரியான ஆராய்ச்சி தான் என கிண்டல் அடிக்கவும் முடிந்தது. நிர்மலா முதலாய் சொட்டென தலையில் கட்டு விழுந்தார் போல உணர்ந்ததும் உதயாவும் கௌரியும் அந்த கேள்வியை கேட்டபோதுதான், என்ன நிர்மலா, அத்தான் கிரிதரனை பார்த்தாயா, உனக்கு பிடித்திருக்கிறதா என்றதும் அவள் தலையில் மின்னல் வெட்டி உண்மை உரைத்தது. அடடா, மறந்தே போயிற்றோமே, இவர்கள் எல்லோரும் கிரிதனை அத்தான் முறைப்பயன் என்றெல்லாம் சொல்லி நமக்கு கட்டி வைக்கும் கனவில் அல்லவா இருந்திருக்கிறார்கள் என்பதை இம்முறை திகைப்பாய் திடுக்கடலாய் உணர்ந்தாள் நிர்மலா. அத்தை செண்பகம் கேட்டுவிடக் கூடாதே என அத்தையிடம் தனியே பேசுவதை சிக்குவதை தவிர்த்து வந்தவள் இன்று கிரிதரனிடமே வசமாய் மாட்டிக்கொண்டாள். அப்படி இப்படி என சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே கேட்டுவிட்டான் கிரிதரன். அகன்ற விழிகள் மேலும் அகல ஒரு கணம் சிலையாகித்தான் போனாள். அவள் சட்டென அப்படி உறைந்து நின்றதும் கிரிதரனுக்கே திகைப்பை ஏற்படுத்தியிருக்க கூடும். நான் கேட்டது ஒன்றும் தப்பில்லையே என்றவன், நான் இப்படி திடீரென உன்னிடம் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது. வீட்டில் அவர்கள் பாட்டிற்கு உன்னையும் என்னையும் இணைத்து முறைப்பையன் அத்தை மகள் என்றெல்லாம் முடிச்சு போட்டு விடுகிறார்கள். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உன் அபிப்பிராயம் என்ன? அதை சொல்லு முதலில் என்றான். இம்முறைதான் நிர்மலாவுக்கு பயம் விலகி மூச்சே வந்தது. நல்லவேளை காதல் அது இதுவென தத்துப்பித்தாய் உளராமல் மிக தெளிவாய் நாசுக்காய் கேட்கிறான். அவன் எண்ணத்தை விட நம் எண்ணத்தையே அறிய ஆவலாய் இருக்கிறான். இதுவும் ஒரு வகைக்கு நல்லதுக்குத்தான், தப்பித்து கொள்ளலாம் தான். ஓரிரு நிமிடம் யோசித்த நிர்மலா சட்டென்ற, எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை, நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் அவசரமாக. சொல்லியபடியே அவன் முகத்தை உன்னிப்பாய் பார்க்க அவள் ஆச்சரியப்படும்படி முகம் வளர்ந்தான் கிரிதரன். வெரி குட் வெரி குட், திரும்ப திரும்ப சொல்லியபடியே உற்சாகமானான் அவன். நிர்மலா, உன் முடிவு மிகச் சரியாக சொல்லியிருக்கிறாய். உன்னை போல்தான் நானும் இந்த விஷயம் பற்றி இப்பொழுது எந்த முடிவும் நான் எடுக்கவில்லை, எடுக்கும் நிலையிலும் இல்லை. அவன் சொல்வது புரியாமல் நிர்மலா தலை சாய்த்து பார்க்க விளக்கமாய் ஆரம்பித்தான் கிரிதரன். அதாவது நிர்மலா, நான் இப்பொழுதுதான் இந்த உயர் மேனேஜ்மெண்ட் படிப்பு முடித்துவிட்டு கன்சல்டன்சி தொடங்க இருக்கிறேன். ஒரு 2 வருடத்துக்கு என் கவனம் முழுவதையும் அதில் செலுத்தி கன்சல்டன்சி தொழிலில் வெற்றி பெறுவதுதான் என் லட்சியம். அப்படி செய்தால்தான் நான் படித்த படிப்பிற்கு ஏதாவது கொஞ்சம் சாதித்த மன அமைதியாவது கிடைக்கும். அதனால் இந்த பேச்சுகளை ஒரு 2 வருடத்திற்கு அட்லீஸ்ட் 1 வருடத்திற்காவது தள்ளி போடலாம் என நினைக்கிறேன். அப்பாடி என உள்ளுக்குள் நிம்மதி மூச்சு விட்டவள், எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான், எனது முடிவும் அதுதான் என்றால் மீண்டும் அதே அவசரத்துடன். அவள் சொன்னதை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தான் கிரிதரன். நிர்மலாவும் முதன்முறையாக கண்களை அகல விரித்து கிரிதரனை நன்கு பார்த்தாள். நெடுநெடு உயரத்தில் வாட்டசாட்டமாய் சுறுசுறுப்பாய்த்தான் தெரிந்தான் கிரிதரன். ஆனால் முகத்தில் ஒருவித கம்பீரம், ஆளை மயக்கும் வசீகர சிரிப்பு இல்லாதது அவளை மதுராவுக்கே சாதாரணமாகவே காட்டியது. மேலும் இந்த இரண்டும், அதாவது முகத்தில் கம்பீரமும் உதட்டில் வசீகர சிரிப்பும் அந்த தேவேந்திரனிடம் இருக்கிறதே, அந்த திமிர்காரன் இடக்காய் பேசினாலும் அவன் பார்க்கும் ஒரு சாதாரண பார்வை கூட குறுகுறுப்பாய் நிர்மலாவின் உள்ளத்தை துளைக்கிறதே. ச, என்ன இது, அவனையே நினைத்து கொண்டு என எரிச்சலாக நிர்மலா முன்னால் நின்று கொண்டிருந்த கிரிதரனோ அவள் மனம் போன போக்கை உணராமல், அவள் இப்படி அழகாய் கண்விரித்து நம்மையே பார்க்கிறாளே என குளிரத்தான் செய்தான். அதனால் கொஞ்சம் குறுகுறுப்பாய் உணர்ந்தவன், என்ன நிர்மலா, என்னை அப்படி ஒரு பார்வை பார்க்கறை என்றான். அப்போதுதான் நிர்மலா நினைவில் தேவேந்திரனை நினைத்து கொண்டு பார்வையால் கிரிதரனை வெறித்து கொண்டிருக்கும் தன் நிலையை உணர்ந்து அவசரமாய் தலையை தாழ்த்தினாள். கிரிதரனோ அதை அவள் ஆசையாய் பார்த்து வெட்கப்படுவது போல நினைத்து கொண்டான். நீ மனதில் வேறு எதுவும் நினைக்கிறாயோ என்றான் அதே ஆர்வத்துடன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றவள், கிரிதரன் தன்னை வேறு மதியாக உணர்வதை உணர்ந்து திடுக்கிட்டு அவசரமாய் பேச்சை மாற்ற நினைத்து அதே வேகத்தில், உங்கள் நண்பர் தேவேந்திரன் என சட்டென்று ஆரம்பித்து விட்டாள். ஆமாம், எனது டியர் ஃப்ரெண்ட், அவனுக்கு என்ன என கிரிதரன் சுவாரஸ்யமானதும் அவளுக்கும் ஒரு கணம் என்ன அடுத்து பேசுவது என நினைத்து சொல்ல திணறியவள் வார்த்தைகளை முடிக்கும் விதமாக, அவர் ஏதோ தமிழ் படிப்பு சங்ககால ஆராய்ச்சி என்றெல்லாம் சொன்னாரே என சமாளித்து முடிக்கவும் செய்தாள். ஓ அதுவா, அவன் தமிழில் டாக்டர் பட்டம் பெற ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறான். அது சங்ககால நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் பற்றியது என சொல்லி வந்த கிரிதரன் சட்டென நிறுத்தி, ஆமாம், உனக்கு தமிழில் ஆர்வம் உண்டா நிர்மலா என்றான். நிர்மலா ஒரேடியாய் பேச்சை மாற்றும் மனநிலையில் இருந்தவள் அதே எண்ணத்தில், எனக்கும் தமிழ் படிக்கும் ஆர்வம், பட்டம் வாங்கும் ஆர்வம் எல்லாம் இருந்தது. ஆனால் அது குடும்ப சூழ்நிலை காரணமாக முடியாமலே போயிற்று என்றாள் சலிப்பு குரலில். அவன் அத்தோடு பேச்சை விடுவான் என்று பார்த்தாள். நேர்மறையாக சுறுசுறுப்பாகி விட்டான் அவன். ஓ, உனக்கு மனதில் அப்படி ஒரு குறைபாடு இருக்கிறதா? அதை கூட ஈஸியா நிவர்த்தி செய்து விடலாம், நிறைவேற்றி விடலாம். புரியாமல் விழித்தாள் நிர்மலா. புரியவில்லையா நிர்மலா? உனக்கு நீ விருப்பப்படுகிறபடி தமிழில் டிகிரி படிக்கலாம், பட்டம் கூட எளிதாகி வாங்கி பாஸ் ஆகி விடலாம். அவள் இன்னமும் திகைப்பு விளக்காமல் பார்க்க நிதானமாய் விளக்கினான் கிரிதரன். நிர்மலா, நீ அஞ்சல் வழி முறையில் ஏதாவது யூனிவர்சிட்டியில் சேர்ந்து விடலாம்.
நேரடியாய் BA தமிழ் படிப்பு படிக்கலாம், டிகிரியும் வாங்கிவிடலாம். மேலும் உனக்கு அப்படி படிக்க வழிகாட்டவும் படிப்பை சொல்லித்தரவும் சரியான ஆள் ஒருவர் கைவசம் இருக்கிறார். அவன் சொல்வதை கேட்டு படபடக்கும் விழிகளோடு நிமிர்ந்தவள், அப்படியா, யார் என்று ஆச்சரியமாக கேட்டாள். வேறு யார், எனது நண்பன் தேவேந்திரன் தான். தமிழில் MA பட்டம் வேறு வாங்கியிருக்கிறான். உனக்கு சரியான வழிகாட்டி அவன்தான். கிரிதரன் அவன் பாட்டிற்கு சொல்லிக் கொண்டே போக, அவளை நினைத்து உரலை இடித்த கதையாய் ஏதோ விளையாட்டையாய் பேச போய் எதிலோ வந்து நின்று விட்டதே என திகைத்தாள் நிர்மலா. அதிலும் படித்து டிகிரி வாங்க வேண்டும் என அவன் அலைவது போலவும் அவளுக்கு அளவு கடந்த தமிழ் ஆர்வம் உள்ளது போலவும், எல்லாவற்றிற்கும் மேலாய் அந்த கிண்டல்காரன் கேலிக்காரன் தேவேந்திரனிடம் அவள் மாணவி போல படிக்க வேண்டும் அல்லவா கிரிதரன் ஏற்பாடுகளை செய்து விட்டான். இவனிடம் எப்படி சொல்வது, என்ன செய்வது, இதை எப்படி தடுப்பது என யோசித்தவள் அப்போதைக்கு அவனிடம் இருந்து தப்பித்தால் மட்டும் போதும் என்ற எண்ணத்தில் தலையை மட்டும் ஆட்டினாள். விடைபெற்று உள்ளே ஓடிவிட்டாள். அதைவிட உதயாவும் கௌரியும் அவளுக்காக இன்னொரு ஏற்பாட்டை செய்து அவளை ஏறக்குறைய திகைக்கவே வைத்திருந்தனர். அவள் டிகிரி வாங்கினால் மட்டும் போதாதாம், ஏதாவது தொழிலை அலுவலக வேலையை தெரிந்து கொள்ள வேண்டுமாம். அதான் அவளது வாழ்க்கைக்கு உபயோகமாய் சோறு போடுவதாய் இருக்குமாம். அப்படி நிர்மலாவுக்கு எதிர்காலத்தில் சோறு போடுவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து கிரிதன் ஆரம்பிக்கும் கன்சல்டன்சியில் உதவியாளனையாக இருக்கும் வேலை. ஆக அவளுக்கு தினம் காலை கிரிதரனுடன் அலுவலக மேனேஜ்மெண்ட் வேலையை கற்றுக்கொள்வதிலும், மதியம் தேவேந்திரனிடம் டிகிரி வாங்குவதற்காக தமிழ் படங்கள் கற்றுக்கொள்வதற்கான டியூஷன் எனவும் பக்காவாய் ஒரு டைம் டேபிள் ஒன்று அவளது ஒப்புதல் இல்லாமலேயே தயாரிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்வதா நிராகரிப்பதா என ஒரு நாள் முழுவதும் யோசித்தாள் நிர்மலா. வேறு வழியில்லை. கல்யாண பேச்சுக்களில் கிரிதரனோடு தன்னை இணைத்து பேசும் ஏற்பாடுகளிலிருந்து தப்பிக்கவாது அவளை இதை ஏற்றுக்கொள்ள தானாக வேண்டும். உதயா கௌரியின் வினோத ஏற்பாட்டத்துக்கு பலியாடு போல் பவ்யமாய் தலையாட்டினாள் நிர்மலா. அட, கட்டிக்கொள்ளப் போகிறவள் என்றதும் கரிசனத்தை பாரேன். இப்போதே இந்த வரத்து வருகிறாயே, கல்யாணத்திற்கு பின்னால் அவளை தங்கத்தட்டில் வைத்து தாங்குவாய் போல. அத்தை சொன்னதற்கு அதை ஆமோதிப்பதோல அசட்டு சிரிப்பு சிரித்தபடி கிரிதரன் போஸ் கொடுத்து நின்றிருப்பதையும் கண்ட நிர்மலாவிற்கு சிரிப்புதான் வந்தது. இந்த பேச்சை எப்படி மாற்ற என அவள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது உதவிக்கு பெரியம்மா வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்செயலாய் அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்டவள், அட செண்பகம், அவள் சொன்னால் சரிதான் என்று விட்டு விடுவதா? நிர்மலா ரொம்பவும் வெகுளியா இருக்கிறாள். அவள் 4 இடத்திற்கு போய் வர வேண்டும், 4-5 வேலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பேசாமல் அவளை வேலை பழக அனுப்பு என்றால் ஒரே போடாய். கிரிதரும் பதிலுக்கு, பெரியம்மா சொன்னால் சரிதான் என பலமாய் தலையாட்ட, அத்தையோ விடாது. அக்கம் அலுவலகத்தில் நீ அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை விட்டு அலங்கார பொம்மை போல அவளை பக்கத்தில் உட்கார வைத்து ரசித்து கொண்டிருந்தால் அவ்வளவுதான், உன் வேலையும் கெட்டுவிடும் எனவும் எல்லோரும் சிரித்தார்கள். நிர்மலாவும் வழியில்லாத ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்தபடி அங்கிருந்து அகன்றாள். உதயாவின் ஏற்பாட்டின்படி மறுவாரம் முதல் நிர்மலாவிற்கு கிரிதரின் கன்சல்டன்சியில் வேலைக்கு போகும் பொழுது ஏற்பாடாயிற்று. தினமும் காலை 9 மணிக்கு பைக்கை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிரிதரன் கிளம்பி விடுவான். வருகிறாயா என்று கேட்டபடி முதல் நாள் அவளுக்காக காத்திருக்க, இது என்னடா வம்பு என, நீங்கள் போங்கள் கிரிதரன், நான் பஸ்ஸிலேயே வந்து விடுகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தாள். அடுத்த நாள் முதல் அவன் தினம் அப்படி அழைப்பதை, அவனுடன் பைக்கில் பின்னால் செல்வதை தவிர்க்கவே காலையில் மெதுவாக வேலைகளை செய்து மெதுவாகவே கிளம்ப ஆரம்பித்தாள். கிரிதரனின் அலுவலகத்தில் 2-3 பெண்களும் உதவியாளர்களாக பணிபுரிய அவளுக்கு ரொம்பவும் வசதியாய் போயிற்று. கிரிதரனை தவிர்த்து அவர்களுடன் இருந்து வேலையை கற்றுக்கொள்வது போல நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள் நிர்மலா. எப்போதாவது எதேச்சையாக கிரிதரனின் ரூமுக்கு போக வேண்டியது இருக்கும். அதுபோன்ற சமயங்களில் 1-2 வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு வெளியே வந்து விடுவாள். கிரிதரனும் வேலையில் பிஸியாக இருந்ததால் அவளை பற்றிய சிந்தனை இல்லாமல் வேலையிலே வைத்து விடுவான். எப்பொழுதாவது நிமிர்ந்து அபூர்வமாய் பார்ப்பது போல பார்ப்பான். இப்படித்தான் நிர்மலா, இந்த கிளிப்பச்சை நிற சேலை உனக்கு ரொம்பவும் அழகாயிருக்கிறது என்றான். ஒரு நாள் பற்கள் புன்னகையொன்றை உதிரவிட்டு ஒன்றும் பேசாமல் அகன்று விட்டாள் நிர்மலா. அடடாய், இவன் அழகை ரசிக்கும் அளவுக்கு நாம் உடுத்த ஆரம்பித்து விட்டோமா என நினைத்தவள் மறுநாள் முதல் அந்த கிளிப்பச்சை நிற சேலையை உடுத்துவதையே தவிர்த்து விட்டாள். காலை கன்சல்டன்சி கிளாஸ் கிரிதரனை பற்றிய பயத்துடனேயே செல்ல மதியம் நடக்கும் தமிழ் வகுப்பில் நிர்மலாவின் சுவாரஸ்யம் கூடிவிடும். வீட்டு மாடி போர்ஷனில் பால்கனியை ஒட்டிய ரூம் ஒன்று தேவேந்திரனுக்கு அவளுக்கும் தினம் வகுப்பு எடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. மதியம் 3 மணிக்கு அவள் காத்திருக்க, டான் என கையில் கனத்த பைண்டு புத்தகங்களுடன் வேஷ்டியும் சட்டையுமாய் தமிழ் ஐயாவாகவே தோன்றி விடுவான் தேவேந்திரன். இது என்ன கோலம் என அவன் வேஷ்டி சட்டையை பார்த்து நிர்மலா கிண்டலாய் கேட்டால் போதும், தமிழ் கற்றுக் கொடுக்க தமிழர் உடையிலே வருகிறேன் என்பான். அவளுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது 1 மணி நேரமும் தூய தமிழில் ஆங்கில கலப்பு சிறிதும் இல்லாமல் பேசுவதையே வழக்கமாய் கொண்டிருந்தான் தேவேந்திரன். அவனையே ரசித்தது போலவே அவன் எடுக்கும் பாடம் கம்பீரத்தையும் ரசிக்க ஆரம்பித்தாள் நிர்மலா. தெளிவான தமிழ் உச்சரிப்பு பேச்சிற்கு நடுவே இழையோடும் அதீத நகைச்சுவை,
இயல்பான கிண்டல் என அவன் பாடம் நடத்தும் பொழுது 5 நிமிடத்திற்கு ஒரு முறை அவளால் உடல் குலுங்கும் சிரிப்பு சிரிக்காமல் இருக்க முடியாது. விழுந்து விழுந்து சிரிப்பாள் நிர்மலா. தேவேந்திரனின் குறும்புத்தனம் நகைச்சுவை உணர்வை தட்டி எழுப்பும்படியாகவே இருக்கும். அதனாலேயே அவள் எவ்வித மனநிலையில் வந்தாலும் தேவேந்திரன் பாடம் எடுக்க ஆரம்பித்து 5வது நிமிடத்தில் கலகலவென சிரிக்க ஆரம்பித்து விடுவாள். நிர்மலான் தான் கேட்டறியாத சங்ககால மன்னர்கள் மகளிர் பற்றிய வாழ்க்கை முறைகளை ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தாள். இலக்கியத்தில் சுவைபட வரும் வர்ணனைகளையும் நிகழ்ச்சிகளையும் எல்லாம் விரிவாய் விளக்கி அவளுக்கு பாடம் கற்பிப்பதில் சுவாரஸ்யத்தை கூட்டினான் தேவேந்திரன். அப்படித்தான் ஒரு நாள் தேவேந்திரன் குறவஞ்சியில் வரும் காதல் பற்றிய அக்கால மகளிரின் நிலையை விளக்கினான். தலைவன் தலைவி இருவருக்கும் மனமொத்த காதல் ஏற்படுகிறது. பொருள் சேர்க்கும் பொருட்டு தலைவியை பிரிந்து செல்கிறான் தலைவன். வேநீர் காலத்தில் தவறாது வந்து விடுவேன் என உறுதிமொழி கொடுத்து சொல்கிறான் தலைவன். இக்காட்சியை நிர்மலாவிற்கு விவரித்து அக்கால காதல் பிரிவினை பற்றி விளக்கியவன் அத்தோடு நில்லாமல் வாசல் புறம் கை காட்டி, அங்கே பார், நிஜத்திலும் உன் தலைவன் இதோ வந்து கொண்டிருக்கிறான் என கேலி செய்ய துணுக்குற்ற அறையில் வாசல் பக்கம் பார்த்தாள் நிர்மலா. அங்கே சிரித்தபடி கிரிதரன் வந்து கொண்டிருந்தான். கிரிதரனை பார்த்ததை விட தேவேந்திரன் அவனை தலைவன் வருகிறான் என வர்ணித்தது தான் திடுக்கிட்டு போய்விட்டாள் நிர்மலா. என்ன சொன்னீர்கள்? கிரிதரன் தலைவனா என டக்கென வந்துவிட்ட வார்த்தைகளை கேட்டும் விட்டாள். தேவேந்திரனோ தன் சிரிப்பை கொஞ்சமும் விடாமல், தலைவி நீ என்றால் தலைவனாக கிரிதரன் தானே இருப்பான், அதனால் தான் அப்படி சொன்னேன் என இயல்பாக சொல்லிவிட்டு நுழைந்து கொண்டிருந்த கிரிதரன் பக்கம் சிரித்தபடி பார்த்தான். நிர்மலாவோ சட்டென முகம் கருத்து எரிச்சலாகி போனதை தேவேந்திரன் உற்று கவனிக்கவும் செய்தான்.